Taste the Daily. மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஷ்ய வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய மொழியில் இந்தியர்களை வரவேற்று பேச்சு. தனது 3வது பதவிக்காலத்தில் தேசத்திற்காக 3 மடங்கு உழைக்கப் போவதாக ரஷ்ய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் பேச்சு. இந்தியாவை பொருளாதாரத்தில் 3வது இடத்துக்கு கொண்டு வருவதே தனது இலக்கு என்றும் சூளுரை. மும்பையில் 5 ஆண்டுகளுக்கு பின் ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவு. நகரின் முக்கிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. சென்னை பெரம்பூரில் வெட்டிக் கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் அயனாவரம் இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங்கின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ததுடன் அவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் ஆலோசனை என தகவல். காஷ்மீரில் ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழப்பு. தீவிரவாதிகளுடன் பல மணி நேரம் நீட்டித்த துப்பாக்கிச் சண்டையில் 5 வீரர்கள் படுகாயம். விக்கிரவாண்டி தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி ஏற்பாடுகள் தீவிரம். தொகுதிகளுக்கு தொடர்பில்லாத நபர்கள் இருக்கிறார்களா என போலீசார் கண்காணிப்பு. திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்வதற்காக நாளை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அண்ணாமலை. R.S. பாரதிக்கு எதிராக தொடரப்படும் வழக்கில் தாமே வாதாடப் போவதாகவும் அறிவிப்பு. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயிலில் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்யும் திட்டத்தை டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு. 3 வகை போக்குவரத்தில் பயணிக்கும் திட்டத்திற்கான செயலியை உருவாக்க தனியார் நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கியது அரசு. சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் சுப்ரீம் என்ற தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. விபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் 2 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நாமக்கல் மாவட்டத்தில் தனிப்பிரிவு போலீசார், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட 180 பேர் பணியிட மாற்றம். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே காவல் நிலையத்தில் பணியாற்றியது உள்ளிட்ட காரணங்களுக்காக மாவட்ட SP ராஜேஷ் கண்ணா நடவடிக்கை. தமிழகத்தில் மேலும் 5 புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. ஓங்கூர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீபெரும்புதூர், அவனம்பட்டு, கன்னியாகுமரியில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைகின்றன. சென்னை ஷெனாய் நகரில் ரூட் தள பிரச்சினையில் மாநகர பேருந்தின் மேல் ஏறி நின்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஆட்டம் போட்ட வீடியோ. பச்சையப்பன் கல்லூரி முன்பாக போக்குவரத்தை தடுத்தும் நடுரோட்டில் பட்டாசுகளை கொளுத்தி போட்டும் அட்டகாசம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் முன் ஊழியர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி 123 பேர் மரணம் தொடர்பாக காவல்துறை விசாரணை அறிக்கை தாக்கல். 80,000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் 2.5 லட்சம் பேர் திரண்டதே விபத்திற்கு காரணம் என்றும் விசாரணை அறிக்கையில் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.
மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஒரு நபர் குழு. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையில் குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ரவுடிகளை அடக்க என்கவுண்டரை கையில் எடுக்கும் காவல்துறை மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிடக் கூடாது என அண்ணாமலை வலியுறுத்து. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் தரப்பில் இருந்து இன்னும் புலி பாய்ச்சலாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், இது அரசியல் கொலையா என ஆராய வேண்டியிருப்பதாக அண்ணாமலை கருத்து. உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தல். பீகார், மேற்கு வங்கம் உட்பட 7 மாநிலங்களில் காலியாக உள்ள 13 தொகுதிகளுக்கு நாளை இடைத்தேர்தல். வாக்குப்பதிவு மையங்களுக்கு எந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம். 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிங்கப்பூர் வாழ் இந்தியருக்கு 13 ஆண்டு சிறை. காப்பகத்தில் இருந்து தப்பி வந்து தாம் நடத்தி வரும் பார் ஒன்றில் பணியாற்றிய சிறுமியை மது அருந்த வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். Taste the Daily.